அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். சங்கீதம் 27:5 வசனம் சொல்லுகிறது, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஆமென். அப்ப தீங்கு நாள்னு ஒரு சீசன் சொல்றாரு. அந்த சீசன்ல என்ன பண்றாருன்னா, என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, அப்ப மறைச்சு வச்சிருக்கிறாரு, ஒளிச்சு வச்சிருக்கிறாரு. எப்பனா தீங்கு நாள். இந்த கொரோனான்னு ஒண்ணு வந்துச்சு பாத்தீங்கன்னா, கொத்து கொத்தா உயிர்கள். ஆனா தேவ ஜனங்கள் பாருங்க, தேவ ஜனங்களும் நிறைய பேர் இறந்துட்டாங்க. பயத்தின் நிமித்தம் சிலர் இறந்து போனாங்க. சிலருக்கு போராட முடியல, இறந்து போயிட்டாங்க. ஆனால் நீங்களும் நானும் இன்று கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் இன்று அதையெல்லாம் வென்று ஜெயம் பெற்றவர்களாய் இருக்கிறோம். தேவன் தீங்கு நாளிலே நம்மை அவருடைய பிரசன்னத்தின் மறைவிலே மறைத்து ஒளித்து வைத்திருந்தார். ஹல்லேலூயா. தேவன் நம்மை பாதுகாத்தார், நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்தார். அப்ப தீங்கு நாள்ல அவர் என்ன செய்யறாரா, நம்மள அப்படியே மறைச்சு வச்சிடறாரு. ஆமென். அப்ப இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், தேவன் உங்களை தம்முடைய பிரசன்னத்தின் மறைவிலே மறைத்து வைத்திருக்கிறார். உங்களை தம்முடைய பிரசன்னத்திலே ஒளித்து வைத்திருக்கிறார். சில தீங்கான காரியங்கள் நேரிட போகிறது என்பதை அவர் அறிந்திருந்து உங்களை அப்படியே ஒளித்து வைத்திருக்கிறார். நீங்க நினைக்கலாம், ஏன் நான் இந்த நேரம் இப்படி நான் ஒளிஞ்சிருக்கிறேன், ஏன் இந்த நேரம் என்னால வெளிப்பட முடியல என்று சொல்றாரு. என் மகனே, என் மகளை நல்லா புரிஞ்சுக்கோ, நான் அவனை ஒளிச்சு வச்சிருக்கிறேன். ஆமென். அப்ப அடுத்த ஒரு சீசன் வருது. என்னன்னா, ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். அப்ப ஒளித்து வைப்பதற்கென்று ஒரு காலம் இருக்கிறது, உயர்த்துவதற்கு ஒரு காலம் இருக்கிறது. கண்மலையின் மேல் உயர்த்துகிற கர்த்தரிவர். ஆமென். அப்ப எட்டாத உயரங்களிலே உங்களை உட்கார வைத்து அழகு பார்க்கிற கர்த்தரிவர். அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், தீங்கு நாளிலே நான் உன்னை ஒளித்து வைக்கிறேன், ஆனால் உயர்த்தும் காலம் வரும் பொழுதோ உன்னை கண்மலையின் மேல் உயர்த்துவேன் என்று சொல்கிறார். அப்ப இன்னைக்கு நான் உறுதியாய் சொல்லுவேன், நீங்கள் எட்டாத, நீங்கள் அறிந்திராத உயரமான இடத்திலே அமர்த்தப்பட போகிறீர்கள். கர்த்தர் உங்களை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இன்னும் நான் சொல்லுவேன், அந்த கண்மலை கிறிஸ்துவே. ஆமென். அப்ப கிறிஸ்துவின் மேலே நீங்கள் இருக்கிறீங்கன்னா, அந்த கிறிஸ்து என்னும் கண்மலையில நிற்கிறப்ப ஆண்டவர் சொல்றாரு, மலையின் மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டார். ஆமென். அப்ப கிறிஸ்துவின் மேல நீங்க அந்த அஸ்திபாரத்தின் மேல நிற்கிறதுனால, அவர் சிலுவையில உங்களுக்கு என்ன செய்த கிரியைகளை நீங்கள் நம்பி நிற்கிறபடியால் உங்களை மேன்மேலும் உயர்த்தி கொண்டே போவார். அப்ப தீங்கு நாள்ல ஒளிச்சு வச்சிருக்கிறாரு. அந்த நேரம் நம்ம அங்கேயே இருக்கிறது நல்லது. ஆனா உயர்த்தும் காலம் வரும் பொழுதோ அவர் கண்மலையின் மேல் எட்டாத உயரங்களை உயர்த்துவார். இன்று நான் சொல்லுகிறேன், தீங்கு நாளுக்கு முடிவை கொண்டு வந்து உங்களை கர்த்தர் உயர்த்தும் காலத்திற்குள்ளாய் வந்து விட்டீர்கள். தேவன் உங்களை உயர்த்துவார், நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். தேவன் உங்களை கனப்படுத்துவார். இத்தனை நாட்கள் நீங்கள் ஒளிந்திருக்கலாம், ஆனால் இனி ஒளிந்திருக்க முடியாது. தேவன் உங்களை உயர்த்தும் காலத்திற்குள்ளாய் வந்து விட்டீர்கள். கர்த்தர் உங்களை உயர்த்தி அழகு பார்ப்பார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.